ஹாய் ஆல். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ நத்தை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஜோடி நத்தை தான். இதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது 1847 பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு நத்தை ஆராய்ச்சியாளர் இந்தியாவுக்கு வராரு. அதுவும் நம்ம கொல்கத்தாக்கு வராரு. அவரோட பேரு என்னன்னா வில்லியம் ஹென்றி பென்ஷன். அவர் வரும்போது ஒரு ஜோடி நத்தையை கொண்டு வராரு. அது மொரிஷியஸ் தீவுல இருந்து கொண்டு வராரு. அது ஆப்பிரிக்க நத்தை. ஆப்பிரிக்க நத்தை இங்க கொண்டு வந்து கொஞ்ச நாள் தங்குறாரு. ஆனா ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் ஊருக்கு போறாரு. போகும்போது அவருடைய ஃப்ரெண்டுக்கு இந்த 2 நத்தையை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அவரும் இந்த 2 நத்தை சும்மா தானே இருக்கு, நம்ம வீட்டு தோட்டத்துல விடுவோம், என்ன ஆயிட்ட போகுது அப்படின்னு விட்டுட்டு போயிறாரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கொஞ்ச நாள்ல பாக்குறாரு, தோட்டம் ஃபுல்லா அந்த நத்தையா தான் இருக்கு. எப்படிடா இவ்வளோ நட்டை வந்துச்சுன்னு அவருக்கு புரியல. கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த நத்தை கொல்கத்தா ஃபுல்லா பரவுச்சுன்னு தரவுகள் சொல்லுது. அதுவும் 2 வருஷத்துல கொல்கத்தா ஃபுல்லா அந்த நத்தைகள் பரவி இருக்கு. அது எப்படி காரணம்? ஏன்னா இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் வருஷத்துல 4 தடவை முட்டை போடுமா. அதுவும் முட்டைய ஒரு தொகுப்பா தான் போடுமா. சோ அப்படின்னு பார்க்கல ஒவ்வொரு முறையும் 100ல இருந்து 150 முட்டை போடுமா. சோ எப்படியும் வருஷத்துக்கு 600 முட்டைய ஒரு ஜோடி நத்தைங்க போட்டுரும். அதனால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சா. அது மட்டும் இல்லாம கொல்கத்தா மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அஸ்ஸாம்னு இந்தியா ஃபுல்லா பரவிடுச்சு. இப்போ இந்த நத்தைங்க இந்தியால மிகப்பெரிய தொல்லையாவே மாறிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, நார்மலா இந்தியால இருக்கக்கூடிய நத்தைய நம்ம நாட்டு நட்டைன்னு வச்சுக்கலாம். இதுங்க சாப்பிட்ற அளவு இங்கேயே வாழ்ந்தனால கொஞ்சம் அளவா தான் சாப்பிடும். ஆனா ஆப்பிரிக்கா நத்தை அப்படி இல்ல. அவங்களுடைய ஊர்ல அது நல்லா சாப்பிட்டு வளர்ந்தனால இங்க வந்து அது மாதிரி அது சாப்பிட நினைக்குது. அதனால மத்த நத்தைங்க சாப்பிட்றதை விட அளவுக்கு அதிகமா இது சாப்பிடுது. சோ விவசாய நிலத்துல இந்த நத்தைகள் இருந்து நிலத்தையே அழிக்குதான். பொதுவா இந்த நத்தைங்க நைட் டைம்ல தான் வெளியே வருமா. மத்த நேரம்லாம் பகல்ல நல்லா நிலத்தடியில போய் தூங்கிட்டு இருக்கும். ஸோ நைட் டைம்ல இந்த நத்தைங்க என்ன பண்ணுதுங்கன்னா, ஒரு செடியை எடுத்துக்கிச்சுங்கன்னா அந்த செடி ஃபுல்லா அந்த நத்தைங்க சூழ்ந்து மொத்தமா செடியவே அழிச்சிடுங்களாம். ரீசெண்டா கூட கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல ஒரு வயல்ல இந்த நத்தைகள் நாசமாக்குச்சுன்னு. இது மாதிரி இந்தியால பல இடங்களை இந்த நத்தைகள் நாசம் பண்ணிட்டு தான் இருக்கு வயல்வெளிகளை. ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறது? இந்த நத்தைங்களை முழுசா நம்மளால அழிச்சா மட்டும்தான் இதுல இருந்து விடுபட முடியும். ஏன்னா வெறும் 2 நத்தை மிஸ் ஆனா போதும், பெரிய கூட்டமே வந்துடும். அப்படித்தானே ஹிஸ்டரியில வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு உயிரினமும் அதோட இடத்துல இருக்கும்போது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு நல்லா வாழுதுங்கிறத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நத்தையும் அப்படிதான் ஆப்பிரிக்கால சேஃபா இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து எக்ஸ்ட்ராவா அதுக்கு சாப்பிட வேண்டி இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நெக்ஸ்ட் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.